எக்ஸ்பாக்ஸ் பார்த்தேங்க. அதாவது PS2ல எப்படி இருக்குது அதே போல் மைக்ரோசாஃப்ட் தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ண கேட்ஜெட் தான் இது. இது வந்து கன்சோல் மாதிரி தான், அந்த மாதிரி பெருசாக இருக்கும். இது கூடவே ஜாய்ஸ்டிக் எல்லாமே கொடுப்பாங்க. ஒரு ஆப்பிள் டேப்லெட் பார்த்தாங்க, ஐபேடு பின்னாடி போட்டு கோவத்தில் குத்தி வச்சாங்களா என்னன்னு தெரியல, சுற்றியில் வச்சு அடித்தாங்கன்ட்டு. இந்த ஐ படத்தில் விற்கிற மூஞ்சிலாம் வீங்கிருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. நம்மக்கிட்ட இருந்துச்சுல HP லேப்டாப்பு, அதே போல் லேப்டாப்புங்க. நான் இவ்வளோ வருஷமாக தேடி இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பல்லாவரத்து சந்தையில் இந்த மாதிரி ஒன்று லேப்டாப் பார்த்தேன். இன்றைக்கி நம்ம பல்லாவர சந்தைக்கு போக போகிறோம். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம HP லேப்டாப் கொஞ்சம் சம்பவமாகி போச்சு. பேட்டரி, டிஸ்பிளே, ஃபேன் சொல்லிட்டு எல்லாமே போயிடுச்சு. கடைக்கு போனால் ரொம்ப செலவாகுது. அதனால் நம்ம பல்லாவர சந்தையில் இதே போல் லேப்டாப் ஏதாச்சும் கிடைக்குதா, அதை கம்மி ரேட்டில் வாங்கி இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் மாற்றி போட்டு ஒர்க்காக வைக்கலாமான்னு சொல்லிட்டு தான் நான் பல்லாவர சந்தைக்கு போக போகிறேன். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம வந்து பல்லாவர சந்தை பழைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டை பற்றி வீடியோஸ் போட்டுட்ருக்குறோம். என்னோடய மேக்ஸிமம் வீடியோஸில் பல்லாவர சந்தையில் எந்தெந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டை எப்படிலாம் பார்த்து வாங்கணும், எதையெல்லாம் கண்மூடித்தனமாக வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா நம்ம அதை பற்றி வீடியோ போடுறோம் அப்படிங்கிறப்போ இது என்னோடய பொறுப்பும் கூட. பட் இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே வந்து ஒரு சில உணவுப் பொருட்கள் விற்கிறாங்க, காய்கறி விற்கிறாங்க, பிஸ்கெட்டு, முட்டாய், அது சொல்லிட்டு நிறையா விற்கிறாங்க. நம்ம அதெல்லாம் கவர் பண்ணது கிடையாது. நமக்கு தேவை எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டு, அதை மட்டும் தான் வாங்க போய்கிட்டு இருக்கோம். பட் லாஸ்ட் வீக் நியூஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துச்சு. இந்த பல்லாவர சந்தையோட லாஸ்ட்டில் உணவுப் பொருட்கள், மளிகை பொருட்கள் அதெல்லாம் வெளியே தார்பாயில் போட்டு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அதை வந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேரடியாகவே போன வாரம் போயிட்டு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எல்லாமே கெட்டு போனது, எக்ஸ்பயர் ஆனது, இந்த மாதிரி பொருட்கள் தான் இருந்துச்சாமா. இந்த மாதிரி பொருட்களெல்லாம் பார்க்குறதுக்கே புதுசாக இருக்கும். பேப்பர் கூட ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதில் எக்ஸ்பைரி டேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மறைச்சி வச்சுருப்பாங்க. இதை வந்து MRP ரேட்டோட பாதி ரேட்டுக்கு விற்கிறதுனால நிறைய பேர் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. போன வாரம் பார்த்தீங்கன்னா யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க போல். அதனால தான் அந்த வெளிச்சம் பார்த்தீங்கன்னா நியூஸில் போட்டு இப்போ நிறைய மக்களுக்கு தெரிய வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அங்கே இருக்கிற ஒரு சில காய்கறி கடையில் காய்கறி வாங்கும்போது இவ்வளோக்குள்ள தக்காளி இவ்வளோ தான் ஆஃபர் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி விற்கிறாங்க. நம்மளும் போயிட்டு வாங்கினோம்னா அங்கே தராசில் விற்கும்போது அந்த கிலோவெல்லாம் கரெக்டாக தான் காட்டுது. ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்தா கிலோ கம்மியாக இருக்குது. ஸோ அங்கே வந்து மிஷினில் ஏதோ மாற்றி வச்சு விற்று நம்மளை ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம சேனலில் பல்லாவர சந்தையில் இந்த ஜூஸ் வாங்கி குடித்தேன், அருமையாக இருந்துச்சு, அதை வாங்கி தின்னு பார்த்தேன், வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபுட் ரிவ்யூலாம் போட்டது கிடையாது. நமக்கு தேவை பல எலக்ட்ரானிக் ஸ்கிராப் கேட்ஜெட்டு, அதை வாங்க போகிறோம். அதை அப்படியே விலாக கவர் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது எனக்கே தெரியாது. இப்போ ரீசெண்டாக நியூஸ் பார்க்கும்போது தான் தெரியுது. அதனால் நீங்கள் பல்லாவர சந்தைக்கு போகிறீங்க அப்படிங்கன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸு, நம்ம சாப்பிட்ற பொருட்கள் வாங்கும்போது ரொம்பவே யோசிச்சுக்குவாங்க. ஏன்னா நம்ம பல எலக்ட்ரானிக் கேட்ஜெட் வாங்குறது, அது ஏதோ ஓட வச்சோம் ஓடலை அப்படின்னு விட்டு போயிடும். ஆனால் உணவு வாங்கி சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அது நம்ம வாழ்க்கையை முடிச்சு விட்டுரும். அதனால் ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, வாங்குறதுக்கு முன்னாடி கேர்ஃபுல்லாக யோசிச்சு நல்லா பார்த்து வாங்குங்க. ஓகே, இப்போ நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போனதும் நமக்கு ஒரு ஐஃபோன் கிடச்சிது. ஐஃபோன் பேக்கில் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் எடுத்து பின்னாடி திரும்பி பார்த்தா டிஸ்பிளே காணும், பேட்டரி காணும், ஒன்லி மதர் போர்டு மட்டும்தான் இருந்துச்சு. இதை எடுத்து ஸ்பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த போர்ட்லேயே வந்துட்டு பாஸ்வேர்டு போட்டு வச்சுருப்பாங்க, க்ளவுட் லாக்கு, அந்த லாக்கு, இந்த லாக்குன்னு சொல்லிட்டு. அதை எடுக்கிறதுக்கே பெரும்பாடாகும். அதனால் இது ரேட் 50 ரூபா தான் சொல்கிறாங்க. இது வாங்கி வேஸ்ட்டு தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பல்லாவர சந்தையிலேயே ஃபஸ்ட் டைம் சாம்சங் ஃபோல்டு ஃபோன் பார்த்தேங்க. எல்லாமே பழைய ஃபோனாக தான் இருக்கும். புது ஃபோன்லாம் வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ இந்த ஃபோன்லாம் பழைய கடையில் போட்டிருக்காங்க. இதில் என்ன இஷ்யூன்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஒர்க் ஆகுமா, ஆனால் டிஸ்பிளே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார் அந்த கடைக்காரரு. ஓப்பன் பண்ணி பார்த்ததில் அமுக்குனதுக்கப்புறம் டிஸ்பிளே வந்துச்சு. பட் ஒன்றுமே தெரியல, லைட்டாக கோடு கூட தெரியுது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3000 கிட்ட சொன்னார். இது வந்து 2000 வரைக்கும் பேரம் பேசலான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதுக்கு டிஸ்பிளே வாங்குறதுக்கே நமக்கு நாக்கு தள்ளும். ஆன்லைனில் இதோட டிஸ்பிளே பார்த்ததில் 20,000 கிட்ட போட்டிருந்தாங்க. ஸோ அவ்வளோ ரேட்டுக்கு நம்ம வாங்குறதுக்கு ஏதாச்சும் நல்ல ஃபோன் வாங்கிட்டு போயிடலாம். மற்றபடி இந்த ஃபோனோட ஸ்பேர் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம். இதை காசு போட்டு ரீஸ்டோரேஷன் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒன்றும் பணக்காரன் கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து ஒரு PSP பார்த்தேங்க, கன்சோல் கேம் விளாட்றது. இது சைனா மாடல் தான். என்ன ஒரு ஹைலைட்னா, பின்னாடி கேமரா கொடுத்துருக்காங்க, மெமரி கார்டு, அதுக்கப்புறம் ஒய்ஃபைலாம் கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்து தான் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வேறு போட்டிருந்தாங்க. ஒருவேளை மொபைல் மாதிரியே இருக்குமோ, ஃபோன் மட்டும் பண்ண முடியாது, ஆனால் கேம்ஸில் விளாண்டுக்கலாம் அப்படி இருக்குமோ, பப்ஜி விளாட்றதுக்கெல்லாம் நல்லா இருக்குமோன்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்துட்டு இருந்தேன். இது ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் ரேட்டு பார்த்தீங்கன்னா 350 ரூபா சொன்னாங்க. அந்த ரேட்டுக்கு வாங்குறதுக்கு ஒர்த்து இல்லை. அப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று பார்த்தேங்க. இது இந்த அமேசானில்
கிண்டில்னு போட்டிருந்துச்சு. இந்த இபுக்ஸ் பிடிஎஃப் எல்லாம் படிப்பாங்களே அதுக்கு வந்து யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸு. அமேசான்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்போல்லாம் யூஸில் இருக்கான்னு தெரியல. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீபோர்ட்லாம் கொடுத்துருந்தாங்க, எப்படி டைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் போல். ஸோ இதை வச்சுட்டு இன்னொரு டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வினோதமான டிவைஸுங்க. வெயிட்டு பார்த்தீங்கன்னா எப்படியும் 1 கிலோவுக்கு மேலவே இருக்கும். சரியான வெயிட்டு. சைடில் பார்த்தீங்கன்னா 4-5 பட்டனு, அப்புறம் யூஎஸ்பி பின்னு, மானிட்டர் போடுறது, பின்னாடி வந்து பேட்டரி போடுறது, இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்பிளே. இது என்ன டிவைஸ்னு தெரில. அதுக்கப்புறம் தான் கூகுளில் பார்த்ததில் இது வந்து ஒரு மல்டிமீடியா டிவைஸ் ஆமாம். டச் கண்ட்ரோல் மூலமாக இந்த டிஸ்பிளே ஒர்க் ஆகும். இதில் படம் பார்த்துக்கலாம். நான் கையிலே வச்சு எங்கேயாச்சும் கொண்டு போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு டிவைஸ் ஆமாம். அதாவது காரில் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு வீடியோ டிவைஸை கையில் வச்சுருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி டிவைஸ் தான் அது. இன்பில்ட் மெமரிலாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் பார்த்தாங்க. அதாவது PS2ல் எப்படி இருக்குது அதே போல் மைக்ரோசாஃப்ட் தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ண கேட்ஜெட் தான் இது. இது வந்து கன்சோல் மாதிரி தான், அந்த மாதிரி பெருசாக இருக்கும். இது கூடவே ஜாய்ஸ்டிக் எல்லாமே கொடுப்பாங்க. சிடி போட்டுக்கலாம். ப்ளஸ் நம்ம ஆன்லைன்லேயே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் போல். நான் பெர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்ததே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் பல்லாவர சந்தையில் பார்க்குறேன். உள்ள இதுக்குள்ளேயும் இன்பில்ட் மெமரி இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஒரு லைக் பிசி மாதிரி தான், பட் இது வந்து கேமிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வெயிட்டும் நல்லா தான் இருந்துச்சு. இங்கே பாருங்க, உள்ளே வந்து 200 GB கிட்ட 120 GB கிட்டே இன்பில்ட் மெமரி இருக்குது உள்ளே. ஸோ எவ்வளோ கேம் வேணால் ஏற்றிக்கலாம், நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3000 ரூபா கிட்ட சொல்கிறாங்க. இது கூடவே ஜாய்ஸ்டிக்கு, வீடியோ கேபிள், பவர் கேபிள் எல்லாமே வந்துருமாமா. இது வாங்குறது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒரு கடையில் வந்து மைக்ரோமேக்ஸ் ஃபோன் பார்த்தேன். இதெல்லாம் நான் சின்ன வயசில் இருந்தப்போ லான்ச் பண்ணது. மைக்ரோமேக்ஸு, இன்டெலு, இந்த மாதிரி இந்தியாவோட ப்ராண்டெல்லாம் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் எங்கிட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் சாம்சங் ஃபோன் பார்த்தேன். அது வயிறு ஊதி போய் கிடந்துச்சு. அப்புறம் அதே கடையில் இந்த மாதிரி ஒரு லேப்டாப் பார்த்தேங்க. பார்க்குறதுக்கு புதுசாக இருந்துச்சு, கொஞ்சம் கூட டேமேஜ் இல்லை. இது எந்த மாதிரி லேப்டாப்னு பார்த்தீங்கன்னா க்ரோம் புக் மாதிரி. அதாவது லைட் யூஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அந்த பிடிஎஃப் பார்க்குறது, படிக்கிறது, இந்த மாதிரி தான். நீங்கள் வீடியோ பார்க்குறது, கேமிங் விளாட்றது இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்க முடியாது. இதை வந்து அப்கிரேடும் பண்ண முடியாது, ஏன்னா இதில் இருக்க ஓஎஸ் அந்த மாதிரி. பட் ஸ்லிம்மாக அழகாக இருந்துச்சு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1800 சொன்னாங்க. இதை பேரம் பேசி வாங்கிடலாம். பட் இதை வாங்கி நமக்கு என்ன பண்ணுறது, நமக்கு கோடிங் ரன் பண்ணணும். அதுக்கான பர்பஸ்க்காக தான் நம்ம பழைய லேப்டாப் ஹெச்பி வந்து சரி பண்ணி யூஸ் பண்ணலான்னு வந்திருக்கோம். பட் இது கிடச்சிது, நல்லா இருந்துச்சு, பார்த்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் டைம் எப்போயாச்சும் வந்தோம்னா இதே போல் கிடச்சுன்னா இதை வாங்கி ரீஸ்டோரேஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா கீபோர்டு இருந்துச்சு. இது வந்து யமஹா கீபோர்டுலாம் ஒரிஜினல் கிடையாது, சின்ன பசங்க விளாடுவாங்க அந்த மாதிரி ஒரு கீபோர்டு. அப்புறம் ஒரு கடையில் பழைய மிக்சியெல்லாம் போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. சுற்றி விட்டு பார்த்தேன், நல்லா தான் சுற்றுது. ஆனால் அந்த கடையில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு மியூசிக் பிளேயரு, சைடில் பார்த்தீங்கன்னா 4 நீட்டமான ஸ்பீக்கர்லாம் நட்டு வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இது செட்டாக விற்றுட்டு இருந்தாங்க. அதை நமக்கு முன்னாடி ஒருத்தர் வாங்கிட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மானிட்டர், கேமிங் மானிட்டர், கவு டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. என்ன மேலே யாரோ பெயிண்ட் அடித்து விட்டுருக்காங்க. இதை எப்படி சுரண்டி எடுத்து போலரி ஷீட்டில் படிச்சுன்னா அவ்வளோ பெரிய டேமேஜ் ஆயிரும். இது ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகும்னா தெரில. கடையில் விற்றுட்டு இருந்தாங்க. ஜஸ்ட்டு வேடிக்கை பார்த்துட்டு அடுத்த கடைக்கு மூவ் ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து என்னது ஏசியா இல்லை கூலிங் இருந்ததா? அந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா லேப்டாப் பார்த்தேன். லேட்டஸ்ட்டாக கொடுத்தாங்களே, அதை விட கொஞ்சம் முன்னாடி கொடுத்த மாடலு. வெயிட் பயங்கரமாக இருக்கும். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா சொன்னாங்க. பட் இதை வாங்கி நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டேன். அந்த கடையில் ஒரு ஆப்பிள் டேப்லெட் பார்த்தாங்க, ஐபேடு. பின்னாடி போட்டு கோவத்தில் குத்தி வச்சாங்களா என்னன்னு தெரியல, சுற்றியில் வச்சு அடித்தாங்கன்ட்டு. இந்த ஐ படத்தில் விற்கிற மூஞ்சிலாம் வீங்கிருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. அது என்ன கதைன்னு புரியல. அந்த ஐபேடை பார்த்தீங்கன்னா 1000 ரூபான்னு சொல்கிறாரு. அதில் டிஸ்பிளேயும் போச்சு, அடித்த அடியில் உள்ள போர்டும் பார்த்தீங்கன்னா நாஸ்தியாக இருக்கும். ஆனால் அதுவே ரேட் அதிகம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சோனியோட ஒரு டிவைஸ் பார்த்தேன். இது பார்க்குறதுக்கு லேப்டாப் மாதிரி இருந்துச்சு. ஆஹா குட்டியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பின்னாடி பார்த்தா இது லேப்டாப் கிடையாதுங்க, வேறு ஏதோ டிவைஸு. இன்னும் டிவைஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்வத்தில் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தேன் பாருங்கள். ஆக்சுவலி இது வந்து சோனியோட ஒரிஜினல் அந்த டிவிடி பிளேயர், போர்ட்டபிள் டிவிடி பிளேயர்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம சார்ஜ் ஏற்றி எங்கே வேணால் கொண்டு போய்க்கலாம். டிஸ்பிளே பார்த்திங்களா, ஒரிஜினல் டிஸ்பிளே. ஸோ கீழே அமைக்கி விட்டோம்னா நமக்கு வந்து டாப் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே சிடியை போட்டு இதை வந்து ஆனாக வச்சு பார்த்துக்கலாம். கொஞ்சம் ஓல்டு டிவைஸ் தான். இப்போ சிடிலாம் யார் கொடுக்குறா? ஆனால் சிடி எந்த கடையில் விற்கிறாங்க ஃபஸ்ட்டு வாங்கி போட்டு படம் பார்க்குறதுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டேன். அந்த கடையில் இன்னொரு டிவைஸ் பார்த்தாங்க. இது என்ன டிவைஸ்னு தெரில, கொஞ்சம் வினோதமாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன், எஃப்எம் ரேடியோ போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்வென்சி, அப்புறம் சைடில் கேமரா, லைட்டு, இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. கடைசி வரைக்கும் இது என்ன டிவைஸ்னே கண்டுபிடிக்க முடியல. உங்களில் யாருக்காச்சும் இது என்ன டிவைஸு, என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் இப்படி ஒரு டிவைஸும் பார்த்தேன். இங்கே பாருங்களா, சைடில் 4 ஸ்பீக்கர் வச்ச மாதிரி ஒரு டிவைஸு, சென்டரில் வந்து ஒரு செல்ஃபோன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா மைக்ரோ SD கார்டு அப்படி இப்படின்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இது ஏதோ மியூசிக் பிளேயர் போல்.
இது ஃபோன் மாதிரி இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்துக்கலாம், வயர்லெஸ் மூலமாக இதை கண்ட்ரோல் பண்ணலாம் போல் அப்படின்னு தான் தெரிஞ்சுது. ஸோ இந்த டிவைஸோட பேரும் என்ன, எதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பல்லாவர சந்தையிலேருந்து இந்த மாதிரி லெனோவோ லேப்டாப் ஒன்றா 1800 கிட்ட காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தார். இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஓப்பன் பண்ண மாதிரி தான் இருக்குது, பேக்கில் நெட்டாக காணும். சரின்ட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஒரு லேப்டாப் எடுத்தோம்ல அதே போல் லேப்டாப்ட்டுங்க. டச் ஸ்க்ரீனு 360 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிக்கலாம். ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இன்டெல் i5ல கொடுத்துருக்காங்க. எதுவும் டேமேஜ் ஆகாமல் நல்லா தான் இருந்துச்சு. அதனால தான் காசு கொடுத்து தைரியத்தில் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இது என்னோடய ஓன் ரிஸ்க் தான், எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தார். நானும் அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பக்கத்தில் இருந்த கடைக்கு போனோம் பாருங்கள், உண்மையிலே ஷாக் ஆகிட்டேன். நம்மக்கிட்ட இருந்துச்சுல HP லேப்டாப்பு, அதே போல் லேப்டாப்புங்க. நான் இவ்வளோ வருஷமாக தேடி இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பல்லாவர சந்தையில் இந்த மாதிரி ஒன்று லேப்டாப் பார்த்தேன். ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி வாங்கியிருக்கு. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாமே போஞ்சு போயிருக்குங்க. முன்னாடி மூடி கூட ஓகேவாக இருக்குது, ஆனால் உள்ளே பார்த்ததில் அந்த ப்ராசஸரோட கூலண்ட்டு, அந்த ஃபேனு, ஸ்பீக்கரு இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா தீ பிடிச்சி கருகி போயிருக்கு. இது என்ன கதைன்னு புரியல. இங்கே பாருங்கள், முன்னாடி பாருங்களேன், டிஸ்பிளே அந்த அளவுக்கு டேமேஜ்னு சொல்ல முடியாது, ஆனால் உடஞ்சிருக்கு, அது வேறு விஷயம். கீப்பரில் அங்கே தீக்காயம் பட்டு அப்படி நெளிஞ்சு போயிருக்கு. பட் இதை வந்து நம்ம பேனலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த டிஸ்பிளே பண்ணுறதுல அது நமக்கு தேவை. நான் கடையில் கேட்டதுக்கு 2000 சொன்னாங்க. நம்ம அன்றைக்கி ரிசிப்ட் பண்ணோம்ல, அங்கே 2000 சொன்னாங்க. பட் இதில் இருக்க அப்படி தூக்கி போட்டுக்கலாம். ஸ்டிப்பு உள்ளே இருக்குது, ஸ்பீக்கர் நம்மகிட்ட கிடையாது, அதனால் இதில் இருக்க ஸ்பீக்கர் தூக்கி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இதில் பேட்ரி, ரேமு, SSD எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் உருகிட்டு தான் விட்ருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு லேப்டாப் தான் கிடச்சிது. இது பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சு. ஆஹா, இந்த பிளான்லாம் தூக்கி போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ரேட் எவ்வளோன்னு கேட்டேன்னா ஆரம்பத்தில் இதோட ரேட்டு 3000 சொன்னாங்க. ரேட்டை பார்த்து ஷாக் ஆனாலும் இதை விட்டு வர்றதுக்கு மனசே இல்லை, ஏன்னா இது நமக்கு தேவை. அதனால் அவங்ககிட்ட சொன்னேன், ஐயா இது எல்லாமே போஞ்சு போயிருக்கு, பேனலும் போச்சு, உள்ள மதர் போர்டில் ஒன்றத்தையும் காணும், இருக்கிறதையும் யூஸ் பண்ண முடியாது போல், எல்லாருமே தீ பிடிச்சிருக்கு, இதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, என்னோடய லேப்டாப்புக்கு இந்த மாதிரி பேனல் மட்டும் தேவை, உள்ள ஸ்டிப்பு தேவை, அதனால் ரேட்டு கொஞ்சம் பார்த்து கொடுங்க அப்படி சொல்லி கேட்டேன். சரின்ட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்தார். ஃபைனலாக வந்து 500 வரைக்கும் கம்மி பண்ணிட்டேன். அப்புறம் டேரெக்டாக 400 கேட்டேன், அவர் தரதா இல்லை. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் பேலன்ஸே காட்டினீங்க பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது, என்னால் இவ்வளோ தர முடியும், கொஞ்சம் பார்த்து கொடுங்கன்னு சொன்னேன்னா அதுக்கப்புறம் தந்துட்டார். எப்படி ப்ரோ இந்த ரேட்டுக்கு தந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இந்த மாதிரி பழைய இரும்பு கடைக்காரங்க எல்லாருமே இந்த மாதிரி லேப்டாப்பு, மொபைல் எதுவாக இருந்தாலும் இடக்கணக்கில் தான் வாங்குவாங்க. அதுக்குள்ளே இருக்க ப்ராசஸர் என்ன, அது எவ்வளோ வேலைக்கு போகும், இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இடக்கணக்கு தான், 1 கிலோக்கு இவ்வளோ இப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த லேப்டாப் பார்த்திங்கன்னா 1 கிலோ கூட இருக்காது. அது அவங்க வாங்கினதும் 100 ரூபாய்க்கு கம்மியாக தான் வாங்கினா வச்சுருப்பாங்களேன். ஸோ அவங்க ப்ராஃபிட் வச்சு விற்கிறது தான் அந்த 3000 ரூபா அப்படி இப்படிங்கிறது. ஸோ நம்ம அந்த பொருளோட குவாலிட்டி இது ரொம்ப இலகி போயிருக்கு, இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அவங்க வந்து கம்மி பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ கடைசியில் நான் வந்து 400 ரூபாய்க்கு வாங்கினேன். இதை விட கம்மி பண்ணலாம், பட் அவ்வளோ பேசியிருக்கிறோம், சரி ஓகேன்னு சொல்லிட்டு நமக்கு பொருளும் தேவைப்படுது, இது கடையில் வாங்கினா ரொம்ப ரேட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் 400 ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக பேசுனீங்கன்னா அவங்க வந்து ரேட்டை கம்மி பண்ணுவாங்க. பேசுகிற விதத்தில் பேசணும். ஓகே, இந்த லேப்டாப்பை வாங்கிட்டேன். இப்போ வீட்டுக்கு போயிட்டு நம்மளோட உடஞ்சி போன அந்த HP லேப்டாப்புக்கு என்னென்ன சேஞ்ச் பண்ண முடியுது, இதிலேருந்து என்ன தத்து மாற்ற முடியுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெயில் அதிகமாகிடுச்சு, அதனால் லேப்டாப் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இங்கே பார்த்தீங்களா 2 செல்லா குட்டிகள் அப்படியே அலைக்கா தூக்கி வச்சுருக்கேன். ரெண்டுமே வேறு வேறு மாடல். இதுக்கு இப்படி சொல்கிறேன்னா, இந்த லேப்டாப் நம்ம பல்லாவர சந்தையில் எடுத்தோம்ல அதோட ப்ராசஸர் வேறு, நம்ம லேப்டாப்போட ப்ராசஸர் வேறு. பட் வெளியில் பேனலு, டிஸ்பிளே இது எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். சரின்ட்டு நம்ம பல்லாவர சந்தையிலேருந்து 400 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்து அந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே எந்தெந்த பார்ட்ஸ் நல்லா இருக்குது, இதெல்லாம் கருகி போயிருக்குன்னு கண்டுபிடிப்போம். இதில் சைடில் இருக்க 2 USB போட்டு பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது, பார்த்தாலே தெரியுதா, ஸ்டிப்பு இப்போல்லாம் பக்காவாக இருக்குது. சென்டரில் ஒரு சில இடத்துல மட்டும்தான் கருகி போயிருக்கு. இது பார்க்குறதுக்கு எப்படி தெரியுமா தெரியுது, ப்ராசஸர் கருகி போயிருக்கா, ஒரு வேளை ஓவர் ஹீட் ஆகி அதனால் ஆகிருக்குமோ அப்படின்னு தோணுது. அண்ட் இந்த பக்கம் மெமரி கார்டு போடுற ஸ்லாட்டு அது கொஞ்சம் இத்து போன மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நட்டை கழட்டும் போது உள்ளுக்குள்ளேருந்து ஸ்க்ரூவை கழட்டும் போது உள்ளுக்குள்ளேருந்து ரொம்பவே தூசியாக இருந்துச்சு. பட் இந்த மாதிரி சைடு பார்ட்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. மேபி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, இந்த மாதிரி லேப்டாப் நான் வச்சுருக்கிறேன், எனக்கு ஃபேனை கொடுக்குறோம், USB போட்டு கொடுக்குறோம், மவுஸு கொடுக்குறோம், டச் பேட் கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். நம்ம சேனலோட பயோவில் இருக்கும் மெயில். ஸோ அதில் மெயில் பண்ணி இந்த பார்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. எனக்கு தேவை வந்து பேனல் மட்டும் தான் தேவைப்படுது, அதுக்கப்புறம் இந்த ஸ்பீக்கர் இது மட்டும் தான் தேவைப்படுது, மற்ற பார்ட்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஸோ உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா எனக்கு மெயில் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்ம பல்லாவர சந்தையில் வாங்கினோம்ல லேப்டாப்பு, அதோட டிஸ்பிளே ஸ்டிப்பை அப்படியே என்னோடய லேப்டாப்பில் மாட்டியிருக்கேன். ஏன்னா அதில் டிஸ்பிளே உடஞ்சி போயிருக்கு. பட் டிஸ்பிளேக்கு கனெக்ஷன் போகும், உடஞ்சி போயிருந்தாலும் அட்லீஸ்ட் லைட் எரியும். பட் நம்ம லேப்டாப்பில் தான் டிஸ்பிளேக்கான இதே போக மாட்டேங்கல. அதனால் இப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தேன்னா
பின்னாடி இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா ஒரு இதுவும் காணுங்க. இங்கே பாருங்கள் லேப்டாப் ஆன் ஆயிடுச்சு, லைட்லாம் எரியுது. மானிட்டரையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்களா மானிட்டரில் டிஸ்பிளே வந்துருச்சா. ஆனால் நம்மளோட அந்த லேப்டாப் டிஸ்பிளேயில் எதுவுமே வரல. ஆக்சுவலி நான் பண்ணுறது உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. நான் என்ன பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னா, நான் இவ்வளோ நாளாக லேப்டாப்பை மானிட்டரில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் ஒரு வேளை லேப்டாப் வந்து மானிட்டர் மோடுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்குமோ, அதாவது லேப்டாப்பில் இருக்க டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆகிட்டு மானிட்டருக்கு மட்டும் தான் கனெக்ஷன் போகும், அந்த மாதிரி இருந்திருக்குமோ. அதனால் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும், அதை அமுக்குனிங்கன்னா நீங்கள் டிஸ்பிளே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்லி மானிட்டர் டிஸ்பிளே மட்டும் வேணுமா, அல்லது எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே 2 மட்டும் வேணுமா, இல்லை பிசியோட டிஸ்பிளே மட்டும் வேணுமா அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நீங்கள் டிஸ்பிளே ஆப்ஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்படி தான் 4 ஆப்ஷனும் நான் கொடுத்து பார்த்தேன். பட் எதுலேயுமே நமக்கு டிஸ்பிளேலேருந்து அவுட்புட் வரவே இல்லை. எங்கே பாருங்க டிஸ்பிளே பிளாக்காக தான் இருக்குது. அது உடஞ்சி போயிருக்கு. இருந்தாலும் டிஸ்பிளே ஒர்க் ஆச்சு அப்படின்னா லைட்டிங்காச்சும் வரும்ல, அது கூட வரல. ஸோ என்ன பிரச்சனைனே கண்டுபிடிக்க முடியல. எல்லாத்தையுமே ட்ரை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம லேப்டாப்பை வந்து சர்வீஸ் தான் பண்ணணும் போல், என்னென்னு புரியல. ஆனால் இங்கே பாருங்களேன், என் லேப்டாப்பில் HDMI மூலமாக மானிட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்படி பக்காவாக தெரியுது பாருங்களேன். லேப்டாப்பில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது எப்படி நமக்கு மானிட்டரில் அவுட்புட் வரும்? மானிட்டர் பக்காவாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. இது மட்டும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம 400 கொடுத்து வாங்கின லேப்டாப்பில் மதர் போர்டெல்லாம் அக்கா கழட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஃபேன் எல்லாம் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் துருப்பிடிச்சி போயிருக்கு. அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டா ஃபேன் நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ராசஸரை துண்டை கழட்டுங்க, ஏன்னா அது ரொம்ப இத்து போயிருக்கு. நானும் ஸ்க்ரூட்ரு வச்சு கழட்ட ஆரம்பித்தேன், அது கழட்டே முடியல. அதனால் கட்டிங் ஸ்பானர் வச்சு இழுத்துட்டேன். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இருக்கா, இதுதான் ப்ராசஸரு. சைடில் வந்து கூலன் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்க அந்த ஜெல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெல்லாக சம்திங் இதை பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஞாபகத்துக்கு வரல. அந்த கம் மாதிரி ஒன்று இருக்கும் பசை, அதெல்லாம் ரொம்ப திக்காகிடுச்சு. தண்ணிக்குள்ளே போட்டு என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க லேப்டாப்பை. அப்புறம் எங்கே பாருங்கள் மவுஸ் பேடு டச்சில் ஒர்க் ஆகுது. இதுவும் பக்காவாக தான் இருக்குது. இதில் பெருசாக டேமேஜ் இல்லை, சின்ன ஸ்டிப் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே தண்ணி எதுவும் போல் ஓகேவாக தான் இருக்குது. மதர் போர்டை பற்றி நான் சொல்லவே தேவையில்ல, ஃபுல் டேமேஜ். அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் கலட்டி தூக்கி போட்டாங்கிட்டு ஓரமாக கிடக்குது. அப்புறம் கீபோர்டை கழட்ட ஆரம்பித்தேன். கீபோர்ட்லேயே ஒரு 4-5 பட்டன்லாம் அவுட்டு. இங்கே தீ பிடிச்சதெல்லாம் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்குது. ஒரு சில பட்டன் நல்லா இருக்குது. அதோட அந்த இது மட்டும் வேணும் அப்படின்னா மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் போல், இவ்வளோதான் இருக்குது. அப்புறம் டிஸ்பிளே கழட்ட ஆரம்பித்தேன். அந்த ஸ்க்ரூலாம் ரொம்பவே துரு பிடிச்சிருக்கு. அதனால தான் ஸ்க்ரூட்ரை வச்சு கழட்ட முடியல. இந்த மாதிரி கட்டிங் ஸ்பானர் வச்சு கழட்டிட்டு இருக்கிறேன். ஸோ டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயோட கண்ணாடி மட்டும்தான் உடஞ்சிருக்கு. மற்றபடி உள்ளே இருக்கிற அந்த சைடு செட்டப்பு, அப்புறம் உள்ள கேமரா, இது எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. என்னோடய லேப்டாப்பில் கேமரா கிடையாது, அந்த ஸ்டிப்பு கிடையாது. அதனால் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒர்த்து தான். டிஸ்பிளே ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த மாதிரி தான் ஒரு இது கொடுத்துருப்பாங்க, டேப்பு. அதை இழுத்தா தான் டிஸ்பிளே இந்த மாதிரி ஓப்பன் பண்ண முடியும். டிஸ்பிளே மொத்தமாக உடஞ்சி போனதுனால அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் அந்த பேனலை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பேனல் வந்து கடையில் 2000 சொன்னாங்க. இது வந்து புதுசாக தான் இருக்குது, எதுவும் இலகாமல் டேமேஜ் ஆகாமல் நல்லா தான் இருக்குது. சரி, கடைசி இதுலேருந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம பல்லாவரம் சந்தையில் எடுத்தோம்னா 400 லேப்டாப்பு, அதுக்குள்ளேருந்து ஸ்பீக்கரை அப்படியே என்னோடய லேப்டாப்புக்கு தூக்கி போட்டேன். இப்போ ஸ்பீக்கர் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள் மானிட்டரில் படம், நம்ம லேப்டாப்பில் ஸ்பீக்கர். ஸோ இப்போதைக்கு இது மட்டும் தான் மாற்றிருக்கிறோம். அதுக்கப்புறம் பேனலை மாற்றணும். அதுக்கப்புறம் டிஸ்பிளே வந்து இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி ஒர்க்காக வைக்கணும், செலவே இல்லாமல். அதுதான் நம்மளோட மோட்டிவ். ஸோ அடுத்த வீடியோவில் இந்த லேப்டாப்பை என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். இந்த லேப்டாப் வீடியோவை போட்டு கழுத்து இருக்க மாட்டேன், இடையில வேறு வீடியோ வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் அடுத்து சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.